الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور صدق الله. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவே போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஉங்கள், தபஉ தாபிஈன்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு நாள் ஒரு தினம் எங்களை மரணிக்கச் செய்பவனாகிய மௌத்தாக்கக்கூடியவனாகிய அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லதவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஹக்கான உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பலவிதமான சந்தர்ப்பங்களை தந்து கொண்டு இருக்கிறார். அதுல ஒரு சந்தர்ப்பம் எங்களை விட்டு பிரிந்த ரமலானுடைய சந்தர்ப்பம். மாஷா அல்லாஹ், அந்த மாதத்தை அழகாக சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். நாம் அனைவர்களும் ரமலானுடைய நோன்பை சிறப்பாக நோற்றோம். தராவீஹுடைய தொழுகைகளை அழகாக சிறப்பாக நிறைவேற்றினோம். அதேபோல் சதக்காக்கள், தர்மங்கள், இப்படியான பலவிதமான நன்மையான கர்மங்களில் ஈடுபட்டோம். குர்ஆன் திலாவத்துகள் செய்தோம். மாஷா அல்லாஹ், அழகான சந்தர்ப்பங்களை சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தௌஃபீக்கை, ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் எங்களுக்கு செய்து தந்தான். அதுபோலதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்வரக்கூடிய மாதங்களில் ஹஜ்ஜுடைய அமலையும் எங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். யாருக்கெல்லாம் வசதிகள் வாய்ப்புகள் இருக்குகிறதோ அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய ஏற்பாட்டுக்காகவும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அதிலேயும் பல கைறுகளை எங்களுக்கு வைத்திருக்கிறான்.
வசதி உள்ளவர்கள் ஒரு 5 வருடத்துக்கு ஒரு தடவையாவது அந்த வீட்டை நாடி அந்த வீட்டை ஹஜ்ஜி செய்வது, உம்ரா செய்வது அவர்களுக்கான ஒரு பொறுப்பான விடயமாக இருக்குகிறது. ஹஜ்ஜில அரஃபாவுடைய தினம் நாம் ஒன்று சேருகிறோம். அல்லாஹ் அந்த தினத்தில் நிறைய கயிறுகளை வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அரஃபாவுடைய தினத்துல அந்த மண்ணில் ஒன்று சேரும் பொழுது அல்லாஹ் அவர்களை மன்னிக்குகிறான், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்கிறான். ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமல்களும் மிக பிரமாண்டமான கூலிகளை அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய விடயத்தை உற்சாகப்படுத்தும் பொழுது சொன்னார்கள், ஹஜ்ஜி செய்தவர்கள் ஏழையாக மாட்டார்கள். ஹஜ்ஜிக்காக நாம் செலவழிப்பது அது ஒரு பொழுதும் எங்களை லொஸ்டாக்க மாட்டார். அது பரக்கத்தை, செழிப்பை வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அல்லாஹுடைய பாதையில் நாம் எதை செலவு செய்தாலும், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன், அல்லாஹுடைய பாதையில் நாம் எதை செலவு செய்தாலும் அதை அல்லாஹ் எங்களுக்கு திருப்பி தருவான், அதில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்த பணம் அது குறையவே குறைய மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொன்னார்கள், 3 விடயங்கள் இருக்குகிறது, நான் சத்தியமாக சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹுடைய பாதையில் யார் பணத்தை செலவழிக்கிறார்களோ அந்த பணத்தில் குறைவு உண்டாகவே மாட்டார். அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிற பணத்துல அல்லாஹ் குறைவை உண்டாக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத், வட்டி அது உங்களுடைய செல்வத்தை அழித்துவிடும், இல்லாமலாக்கிவிடும் என்று சொல்லிவிட்டு, சதகா உங்களுடைய பணத்தை வளர்க்கும், உங்களுடைய பணத்தில் பரக்கத்தை உண்டாக்கும், உங்களுடைய பணத்தில் செழிப்பை உண்டாக்கும். அல்லாஹ் அந்த பணத்தை வளரச் செய்கிறான், அந்த பணத்தில் பரக்கத்தை உண்டாக்குகிறான். எந்த பணம் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கப்படுகிறதோ அந்த பணம் அது பல மடங்காக பெருகிவிடும், பரக்கத்துள்ள ஒரு பணமாக மாறிவிடும். அதனால் அல்லாஹுடைய பாதையில் எந்த வகையில் செலவழித்தாலும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி அமையும் பொழுது அது முபாரக்கான பணம், முபாரக்கான செல்வம், முபாரக்கான செல்வம் என்ற ஒரு அந்தஸ்தை அது பெற்றுக்கொள்ளும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தந்த சந்தர்ப்பத்தில் அந்தந்த பாக்கியங்களை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அருளையும் எங்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய தினம் எங்களுடைய கிராமத்தில் பகுதியில் பட்டம் பெற்று வெளியாகின உலமாக்களை கௌரவிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான இஸ்லாத்துடைய இந்த மார்க்கத்துடைய அடிப்படையை அல்லாஹ் அது குர்ஆனாக அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகத்துக்கு உதித்தது, அவர்களை அல்லாஹ் அனுப்பினதனுடைய நோக்கத்தை சொல்லும் பொழுது இந்த குர்ஆனை மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக, இந்த குர்ஆனை மக்களுக்கு போதனை செய்வதற்காக, இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை மக்களுக்கு வாழ்ந்து காட்டுவதற்காக நாம் இந்த நபியை அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மார்க்கத்துடைய அடிப்படை மூலாதாரம் அல் குர்ஆன். மாஷா அல்லாஹ், அந்த குர்ஆனுக்கு ஒரு 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 அதாவது விரிவுரையாக விளக்கமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அமைந்திருக்கிறது. அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் எங்களுக்கு விளங்கப்படுத்தின இமாம்கள் தஃப்சீர் என்றும் ஹதீஸுகளுக்கு வரைவிலக்கணங்கள் என்றும் அதனுடைய அதாவது ஒவ்வொரு ஹதீஸையும் விளங்கப்படுத்தி பல கிதாபுகளை எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். நாம் அதை ஃபிக்ஹுடைய நூல்கள் என்றும் இப்படியாக பல துறை சார்ந்த நூல்களாக நாம் அந்த நூல்களை அறிமுகப்படுத்துகிறோம்.
மாஷா அல்லாஹ். ஒரு ஆலிம் என்று சொல்லும் பொழுது அவர் குர்ஆனை கற்றவர், ஹதீஸை கற்றவர், ஃபிக்ஹுடைய மார்க்க சட்ட திட்டங்களை அறிந்தவர், புரிந்தவர். அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குவதற்காக தேவையான, அதாவது அடிப்படை கல்வியை, அரபு பாசையோடு சம்பந்தப்பட்ட மற்ற ஏனைய கல்விகள், அறிவுகள் அனைத்தையும் கற்று அறிந்தவர் தான் ஒரு ஆலிம். மாஷா அல்லாஹ். இன்று அது இலங்கையிலும் இந்தியா போன்ற நாடுகள், அரபு நாடுகள், முழு உலகத்திலும் ஆலிம்கள் என்று பட்டம் பெறுவதற்காக ஒரு சிலபஸை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், ஒரு பாடத்திட்டத்தை. மாஷா அல்லாஹ். அது அரபு நாடுகளை நாம் உற்று நோக்கும் பொழுதும், ஏனைய நாடுகளை நாம் பார்க்கும் பொழுதும், மதரசாக்கள் என்றும் கலாபீடங்கள் என்றும் எங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக 8 வருடங்கள், 7 வருடங்கள், 10 வருடங்கள் என்றெல்லாம் அது பாட திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆலிம், எங்களுடைய நாட்டில் கூட ஒரு ஆலிம் என்ற பட்டத்தை பெறுவதற்கு ஒரு 7 வருடங்கள், 8 வருடங்கள் கற்று அறிய வேண்டும். அவர்கள் அந்த காலத்தை அவர்கள் அல்லாஹ்வுக்காக, இல்முக்காக வேண்டி ஒப்படைக்க வேண்டும். மாஷா அல்லாஹ். அவர்கள் அந்த கல்லூரியில், அந்த மதரசாக்களில் இணைந்து நிறைய கல்விகளை கற்றுக்கொள்கிறார்கள். மாஷா அல்லாஹ். ஆரம்ப வகுப்பு, 2வது வகுப்பு, 3வது, 4வது, 5வது, இப்படியாக அந்தந்த வருடத்துக்கான சிலபஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒரு பூர்த்தியான மார்க்கத்துடைய அறிவை கற்றுக்கொள்கிறார்கள். மதரசாக்கள் என்ற தலையங்கத்தில் பாரு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அது பல 100 மாணவர்கள் ஓதக்கூடிய மதரசாக்களாக இருக்கலாம், அல்லது ஒரு 200, 300 மாணவர்கள் ஓதக்கூடிய ஒரு மதரசாவாக இருக்கலாம், அல்லது ஒரு 5000, 10,000 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கலாம். மாஷா அல்லாஹ். இந்த அனைத்திலும் ஒரு சுருக்கமான முறையில் இந்த மார்க்கத்துடைய கல்விகள் கற்றுக் கொடுப்பது போல, பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒவ்வொரு விடயத்திலும் இவர் தஃசீருடைய துறையில் மேல் படிப்புகள் படிக்கிறார், இவர் ஹதீஸுடைய துறையில் மேல் படிப்புகள் படிக்கிறார், இவர் ஃபிக்ஹுடைய துறையில் மேல் படிப்புகள் படிக்கிறார், இவர் உஸூலுல் ஃபிக்ஹில் மேல் படிப்புகள் படிக்கிறார். இப்படியாக இந்த மார்க்கத்துடைய கல்வி ஒரு கடல் போன்ற ஒரு விரிவான கல்வி. மாஷா அல்லாஹ். இன்று எங்களுடைய நாட்டில் இந்த எல்லா துறைகளிலும் மாணவர்கள் தன்னை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சிறந்த உலமாக்கள் எங்களுடைய மண்ணில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலும் அயல் நாடுகளிலும் மாஷா அல்லாஹ் இந்த இல்முக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த எத்தனையோ நல்லோர்கள் இருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு அருள், ஒரு கிருபை தான் எங்களுடைய நாட்டிலும் மதரசாக்கள் என்ற தலையங்கத்தில் மாஷா அல்லாஹ் ஒரு பெரிய முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் இன்று சிறப்பாக, அழகாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் நாடளாகிய ரீதியில் மதரசாக்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் எங்களுடைய சமூகம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மதரசாக்களிலும் லட்சோப பணங்கள் செலவழிக்கப்படுகிறதாக இருந்தால் அது எங்களுடைய சமூகத்துடைய தனவந்தர்கள் செலவழிக்கிறார்கள், கட்டிடங்களை கட்டுகிறார்கள். நாம் நாடளாகிய ரீதியில் பல மதரசாக்களை பார்க்கிறோம். அவர்களுடைய மாதாந்த செலவினம் ஒரு 50 லட்சம், 40 லட்சம், 30 லட்சம், இப்படியாக ஒரு பாரிய ஒரு செலவினத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செலவினங்களுக்கு தனவந்தர்கள், நல்லோர்கள் மாஷா அல்லாஹ் நிறைய பணங்களை செலவழிக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலிருந்து நாம் அது பஹஜத்துல் இப்ராஹிமியா, எங்களுடைய நாட்டில் பழமை வாய்ந்த மதரசா, அதே போல வெளிகமில் இருக்கக்கூடிய பாரி மதரசா, இது போல கஃபூரியா மதரசா, இதுவெல்லாம் மிகவும் பழமை வாய்ந்த மதரசா. அதனுடைய வரலாறுகளை பார்க்கும் பொழுது
அந்தந்த காலக்கூடிய தனவந்தர்கள் மதரசாவுக்களுக்காக வேண்டி ஏராளமாக செலவழித்திருக்கிறார். பஹ்யத்துல் இப்ராஹிமியா காலி கோட்டில் இருக்கக்கூடிய மதரசா இன்று எங்களுடைய கிராமங்களிலும் பல பக்ஜிகள் இருக்கிறார்கள், பழைய உலமாக்கள் இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், நல்ல அதாவது அறிவு ஆற்றல் உள்ளவர்கள், நுட்பமான அறிவு விளக்கங்கள் உள்ளவர்கள், பழைய உலமாக்கள் இருக்கிறார்கள். அதனுடைய வரலாறை நாம் படிக்கும் பொழுது ஒரு பள்ளிக்கூடம், ஒரு குர்ஆன் மதரசாவுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு இந்தியாவிலிருந்து ஒரு வளவாளர் அழைக்கப்படுகிறார். அந்த காலத்துல அடிக்கடி இந்தியாவிலிருந்து தான் உலமாக்கள் வருவார்கள், பயான் பண்ணுவதற்காக, மக்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்வதற்காக. அந்த இந்தியாவிலிருந்து குர்ஆன் மதரசாவுடைய ஒரு 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 மீலாது விழாவுக்காக, ஒரு ஒரு நிகழ்வுக்காக வந்த பொழுது அவர் அந்த நிகழ்வில் உற்சாகப்படுத்துகிறார், நீங்கள் ஒரு அரபு மதரசாவை நடாத்துங்கள், நாளை கியாமத்துடைய நாளையில் உலமாக்களை அல்லாஹ் அழைத்து சொர்க்கத்துக்கு போக சொல்லுவார். உலமாக்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எங்களை விடவும் தகுதியானவர்கள் இருக்கிறார்கள், சொர்க்கத்துக்கு முன்னோடிகளாக நுழைவதற்கு எங்களை விட தகுதியானவர்கள் இருக்கிறார்கள். அந்த உலமாக்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு பணத்தை செலவழித்த, எங்களுக்காக வேண்டி மதரசாக்களை நடாத்தின, எங்களுக்காக வேண்டி உணவளித்த, எங்களுடைய விடயத்தில் ஏராளமாக பணங்களை செலவழித்து தனவந்தர்கள் இருக்கிறார்கள், எங்களை விட அவர்கள் தகுதியானவர்கள் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் அந்த செல்வந்தர்களை முற்படுத்துவான் சொர்க்கத்துக்கு. செல்வந்தர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அப்படி அல்ல, இந்த உலமாக்கள் எங்களை உற்சாகப்படுத்தினார்கள், நல்ல விடயங்களை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள், எங்களுடைய பணங்களை எதில் செலவழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டினார்கள், அவர்களுடைய வழிகாட்டலில் தான் எங்களுடைய பணத்தை செலவழித்தோம், நாங்கள் மதரசாக்களை நடாத்தினோம், எனவே எங்களை விட உலமாக்கள் தகுதியானவர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த சம்பவத்தை அந்த மீலாது விழாவில் சொன்ன பொழுது அந்த மாக்கான் குடும்பத்திலிருந்து ஒரு தாய் உற்சாகப்பட்டால், இந்த நன்மைகளை நான் அடைய வேண்டும், இந்த நன்மைகளை நான் அடைய வேண்டும், எங்களுடைய குடும்பம் அடைய வேண்டும். ஒரு பெண்மணி மஷூரா பண்ணுகிறார். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தில் ஒரு முடிவு வருகிறது, நாம் ஒரு அரபு மதரசாவை நடாத்துவோம் என்று சொல்லி. இன்று மாஷா அல்லாஹ் பஹ்யத்துல் இப்ராஹிமியாவில் ஓதின பழைய உலமாக்கள் இந்த மண்ணுக்கு நிறைய சேவை செய்திருக்கிறார்கள், இன்றும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்துக்கு போனாலும் அங்கு ஒரு பகுஜி இருப்பார்கள். அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் அந்த மதரசா இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறது, அந்த உலமாக்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோலதான் நாம் பல மதரசாக்களை கோடிட்டு காட்டலாம். மாஷா அல்லாஹ் அந்த மதரசாக்களுடைய இஹ்லாஸை அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் நீடித்து வைப்பானாக, அந்த மதரசாக்களை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. இந்த நாட்டுக்கு மாஷா அல்லாஹ் ஏதோ நல்லோர்கள் தனவந்தர்கள் இன்று கூட சமீப காலத்தில் நடாத்தப்படக்கூடிய மதரசாக்களாக இருந்தார்கள், அதனுடைய கட்டிடங்கள், அதனுடைய செலவினங்கள் என்று பார்க்கும் பொழுது தனவந்தர்கள் ஏராளமாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் அந்த தனவந்தர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக, அல்லாஹ் அவர்களுக்கு செழிப்பையும் சிறப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. கண்ணியமான சகோதரர்களே, ஏதோ இந்த இல்முடைய பெருமதிகளில் விளங்குகிறார்கள், புரிகிறார்கள், அதனால் அதற்காக செலவழிக்குகிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் இந்த இல்மை அதாவது ஆழமாக புரிய வேண்டும். ஒரு ஹாஃபில் என்றால் அவருடைய பெருமதி என்ன, ஒரு ஆலிமுடைய பெருமதி என்ன. கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறப்புகளை பேசும் பொழுது என்ன சொன்னார்கள்? அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்கள், குர்ஆனுடையவர்கள், குர்ஆனை கற்றவர்கள், அதை மனனம் செய்தவர்கள்,
அதை அதிகமாக ஓதக்கூடியவர்கள், குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள், குர்ஆனுடையவர்கள். கண்ணியமானவர்களே, ஒரு விடயத்தை ஒருவரோடு இணைக்கும் பொழுது அந்த விடயத்தோடு கூடுதலாக சம்பந்தப்பட்டவர் என்கிறதுனாலதான் நாம் அந்த விடயத்தை அவரோடு இணைத்து பேசுகிறோம். மாஷா அல்லாஹ். ஒரு பிசினஸை நாம் அவரோடு இணைக்குகிறோம் என்றால் அந்த பிசினஸோடு அவர் அதிகமாக தொடர்புள்ளவர். அதுபோலதான் குர்ஆனுடையவர்கள். அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள் என்று சொல்லும் பொழுது குர்ஆனோடு அதிகம் சம்பந்தப்பட்டவர். குர்ஆனை மனனம் செய்தவர்கள், இரவெல்லாம் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை விளங்கக்கூடியவர்கள், குர்ஆனுக்காக வேண்டி தனது வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். இதை விடவும் ஒரு சிறப்பு எங்களுக்கு, இதை விடவும் ஒரு சிறப்பு எங்களுக்கு கண்ணியமானவர்களே, குர்ஆன் உடையவர்கள் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், வஹாஸத்துஹு, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் மாத்திரமல்ல, வஹாஸத்துஹு, அல்லாஹ்வுக்கு மிகவும் விசேஷமானவர். சொன்னார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மன்ஹும், யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்கள், குர்ஆனுடையவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு குர்ஆனை கற்றவர்கள் சாதாரணமான அந்தஸ்துள்ளவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸில் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். என்ன சொன்னார்கள்? அல் உலமா, இல்மை கற்றவர்கள், மார்க்கத்துடைய அறிவை கற்றவர்கள், குர்ஆனுடைய கல்வியை கற்றவர்கள், ஹதீஸுடைய அந்த கல்வியை அடைந்தவர்கள். அல் உலமா, இல்மை அடைந்தவர்கள், அவர்கள் வரசத்துல் அன்பியா, நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள், நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள். நாங்க யாருடைய குடும்பம்? நபிமார்களுடைய குடும்பம். நான் உலமாக்கள் யாரு? அவர்கள் வரசத்துல் அன்பியா, நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் அனந்தரமாக செல்வத்தையோ துனியாவுடைய விடயங்களையோ விட்டு விட்டு போகல. இன்னமா வர்ரசுல் இல்ம், அவர்கள் அனந்தரமாக விட்டுவிட்டு சென்றது மார்க்கத்துடைய கல்வியை, அறிவை. மாஷா அல்லாஹ். அந்த கல்வியை, அந்த அறிவை யாரெல்லாம் அடைந்து கொள்கிறார்களோ, பெற்றுக் கொள்கிறார்களோ, அவர்கள் நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள், வராசத்துக்கு தகுதியானவர். மாஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, உண்மையில் நாம் ஒவ்வொருவரும் குர்ஆன் ஹதீஸுடைய பெருமதியை விளங்கணும். இன்னைக்கு எங்களுக்கு கலிமாவுடைய பெருமதியாக புரியுதில்லை. நாங்க அதை லேசாக அடைந்திருக்கிறோம். கலிமா, முஸ்லிம் என்ற பட்டத்தை நாம லேசாக பெற்றுக் கொண்டு விட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, நாம சில சம்பவங்களை படிக்கும் பொழுதுதான் இந்த கலிமாவுடைய பெருமதி எங்களுக்கு விளங்க வருகிறது. உதாரணத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபுடைய விடயத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள், அழுது புலம்பினார்கள். குல் லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு ஷாச்சா, கலிமாவை சொல்லுங்க, வெற்றி பெறுவீர்கள். கண்ணியமானவர்களே, சந்தர்ப்பம் கிடைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது புலம்புகிறார்கள், உள்ளம் துடிதுடிக்குகிறது. காஃபிராக தனது ஷாச்சா மரணித்து விட்டார். அல்லாஹ் என்ன பதில் சொல்லுகிறான்? இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க நாடினவர்களுக்கு ஹிதாயத் உங்களால கொடுக்க முடியாது. அல்லாஹ் விரும்பினவர்களுக்கு தான் நேர்வழி, கலிமாவுடைய பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்.
கண்ணியமானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், அவன் என்னுடைய மகன், என்ற குடும்பம், என்ற புள்ள. அல்லாஹ் சொன்னான், இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவர் உங்களோட புள்ளை அல்ல, அவர் உங்களோட மகன் அல்ல என்று அல்லாஹ் சொல்லுகிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிமார்களை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். அந்த அந்த நபிமார்களுடைய மனைவிமார்கள் கானதா தஹ்த மின் அபுதைனி மின் இபாதினா சாலிஹீன், சாலிகான நல்லடியார்களான எங்களுடைய நபிமார்களுடைய மனைவிமார்களாக இருந்தார்கள். ஆனாலும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல, தீன கொடுக்கல, நட்பாக்கியங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு முடிவு செய்ய. இன்னைக்கு நாம கலிமாவோடு வாழுகிறோம் என்கிறது ரொம்பவும் சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும். ஆனா எங்கள் உள்ளத்துல ஒரே ஒரு பயம் இருக்கணும், என் முடிவும் கலிமாவோடு அமையுமா? நான் இந்த கலிமாவோடு மௌத்தாகணும், ஒரு முஸ்லிமாகவே மரணிக்கும். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ் தவஃபனி முஸ்லிமன், இன்னொரு முஸ்லிமாகவே மரணிக்க செய்வாங்க. கண்ணியமானவர்களே, வரலாறுகளை படிக்குகிறோம், சமீபத்திலும் பல வரலாறுகளை படிக்குகிறோம். முஸ்லிம்களாக வாழுகிறார்கள், காபிர்களாக மரணிக்கிறார்கள். எங்க நாட்டில கூட இது 2 வருடமாக கோவிட்டுடைய அந்த அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக நல்ல விடயங்கள் ஞாபகப்படுத்தப்படுவது குறைந்துவிட்டது. நாம் இந்த நாட்டில முல்லைத்தீவு பகுதியில பார்த்தோம், ஒரு கிராமமே இஸ்லாத்தை விட்டும் அவர்கள் முர்த்ததாகிவிட்டார்கள். ஒரு கிராமம், அதுல அல்லாஹ் மன்னிக்கணும், சூழ்நிலை வித்தியாசப்படும் பொழுது அந்த கிராமத்துல மார்க்கத்தை கற்று அறிந்த ஒரு சாதாரணமான மார்க்க அறிவுள்ள 4 சகோதரர்களும் முர்த்ததுகளாக ஆகிவிட்டார். அவர்களுடைய விடயத்துல பாரிய முயற்சிகள் செய்து பல ஜமாத்துகள் அங்கு அனுப்பப்பட்டு அவர்களில் பெரிய பாரிய முயற்சி செய்து அவர்களில் ஒரு சிலர்களை திரும்பவும் முஸ்லிம்களாக அவர்களுடைய இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெற்று. கண்ணியமானவர்களே, பல நாடுகளில் நாம் இந்த செய்திகளை பார்க்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள். உலகத்தில் முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தை பறிப்பதற்காக பாரிய முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு தந்த மார்க்கம் சாதாரணமான ஒன்று. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். கண்ணியமானவர்களே, அந்த மார்க்கத்துடைய பெருமதியை நாம் விளங்குவது போல இந்த இல்முடைய பெருமதி இது ஒரு சாதாரணமான இல்மு. உலமாக்கள், கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்க எல்லா அந்தஸ்துகளையும் உலகத்தோடு ஒப்பிட்டுத்தான் பார்க்கிறோம். இன்னைக்கு எங்கட மதிப்புகளும் அந்தஸ்துகளும் உலகத்தை வச்சுதான். ஒருவர்கிட்ட பணம் இருக்குது, பெரிய வாகனத்துல வருகிறாரு, நல்ல பிசினஸ் மேனாக இருக்கிறாரு, அவர் பெரிய வீடு கட்டிருக்கிறாருன்னா எங்கட எல்லாருடைய கவனமும் அவருடைய பக்கம்தான் திரும்புது. அவரை போல் ஆகணும், சம்பாதிக்கணும். நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்துற அப்படித்தான், நல்லா படிக்கணும், முன்னேறணும், நாங்க சம்பாதிக்கணும். ஒரு தாய் தகப்பண்ட எதிர்பார்ப்புகளும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறதும் இந்த துனியாவோட நிலைமைகளை காட்டித்தான். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, கண்ணியமானவர்களே, அடியார்களே, நீங்க உலகத்துக்காக நிறைய முயற்சிகள் செய்கிறீர்கள். அல்ஹாக்குமுத் தகாசுர், நீங்க உலகத்துக்காக செய்யற முயற்சிகள் இருக்குகிறது. நீங்க சம்பாதிக்கிறீர்கள், சேகரிக்கிறீர்கள், அதை 1 2 அதிகரிக்கிறீர்கள், பெருக்குகிறீர்கள். இந்த முயற்சிகள் அனைத்தும் உங்களை நாசமாக்கி விட்டது. அல்ஹாக்குமுத் தகாசுர், இந்த தகாசுர், நீங்கள் உலகத்தை அதிகரிக்கிற முயற்சி உங்களை நாசமாக்கிவிட்டது.
அடியார்களே, நீங்க உலகத்தில் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்து சேகரித்தாலும் ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர், நீங்க கபரிஸ்தானுக்கு போகும் வரைக்கும் தான். உங்களோட உடம்ப ஒரு கஃன் துணியால சுத்தப்படும் வரைக்கும் தான். உங்களோட ரூஹ் உங்களோட உடம்பில் இருந்து கலட்டப்படும் வரைக்கும் தான். ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர். கண்ணியமானவர்களே, இப்ப மையத்தூட்டுக்கு போறோம். இப்ப மையத்தூட்டுக்கு தான் போறோம். நாங்க மையத்தை எத்தனை மணிக்கு அடக்குறேன்னு தான் கேட்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்முக்கு, இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிற கண்ணியம் அது சாதாரணமானது அல்ல. சாதாரணமான கண்ணியம் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். நாம எப்பயுமே இந்த இல்ம, இந்த ஆலிம, இந்த ஹாஃபில துனியாவோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. இன்னைக்கு நாங்க மதரசால் ஓதுற புள்ளைகளை பார்த்து சரியான கவலைப்படும். பாவம், எதிர்காலம் இல்ல, என்னதான் செய்ய போறாங்களோ தெரியா. மதரசாக்கள் என்று புள்ளைகளை சேர்க்கிறாங்க. இவங்களோட எதிர்காலம் நிறைய பேருக்கு கவலை. மதரசாக்கள் மாணவர்களை சேர்ப்பதற்கு விருப்பம் இல்லை. பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு ஆலிமாக ஆக்குறதுக்கு விருப்பம் இல்லை. மதரசால படிச்சு என்ன நடக்க போறது? கண்ணியமானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளும், நன்றாக விளங்கிக் கொள்ளும். இந்த இல்மு, இந்த குர்ஆன் ஹதீஸ், இது உலக இலாபங்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்டது அல்ல. இந்த குர்ஆனை கொண்டு நாம் உலகத்தை தேடவில்லை. உலக அந்தஸ்துகளை நாம் அதன் மூலமாக அடையணும் என்ற எண்ணங்கள் அது இருக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். சுருக்கமான நேரத்தில் எல்லா விடயங்களையும் விளங்கப்படுத்திக் கொள்ள முடியாது என்றாலும் சுருக்கமாக சொல்லுங்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் உடையவர்களாக நாம் வாழும் பொழுது நாம் மரணிக்குகிறோம். எங்களுடைய குர்ஆன் எங்களுக்கு சமீபமாக வந்து நின்று கொள்ளும். எல்லா உறவுகளும் எங்களை விட்டு பிரிந்துவிடும். எங்களுடைய கபருக்கு மண்ணை போட்டு விட்டு சென்று விடுவார்கள். நாம் மண்ணறைக்குள்ள தனிமையாக இருக்கிறோம். இந்த குர்ஆன் எங்களுடைய தனிமையை போக்கும் நண்பனாக மாறிவிடும். மாஷா அல்லாஹ், ஒரு நண்பனாக. இந்த குர்ஆனை கொண்டு யா அல்லாஹ் என்னுடைய கபருடைய தனிமையை போக்குவாயாக, வெறிச்சு தன்மையை இல்லாமலாக்குவாயாக. அப்படின்னா குர்ஆன் எனக்கு ஒரு நூறாக, குர்ஆன் எனக்கு ஒரு நண்பனாக. ஏன்? நான் குர்ஆனுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவன், அதை இரவெல்லாம் ஓதி வந்தவன், அதனுடைய கல்வியை கற்றவன், அதற்காக வேண்டி வாழ்க்கையை அர்ப்பணித்தவன். மாஷா அல்லாஹ், அந்த குர்ஆன் என்னோடு பேசும். மனிதா, பயப்படாதே, உன்னுடைய உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள், ஆனால் நான் உன்னை விட்டு பிரிந்து போக மாட்டேன். உன்னை சொர்க்கத்துக்குள் நுழைய வைக்கும் வரைக்கும் உன்னோடு இருப்பேன் நான். குர்ஆன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போய் அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கும். என்னுடைய நண்பன் வந்திருக்கிறான், எனக்காக வேண்டி வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தவன் வந்திருக்கிறான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். குர்ஆன் சொர்க்கத்துக்கு உள்ள போய் அங்கு விரிப்புகள், தலையணிகள், போர்வைகள் எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய கபரில் சொர்க்க விரிப்புகளை விரித்து, சொர்க்க தலையாணிகளை வைத்து, என்னை உறங்க வைத்து, சொர்க்கத்துடைய போர்வையால் என்னை போர்த்தி, நிம் நௌமத்தல் அரூஸ், ஒரு இன்பமான ஒரு புதுமகன், புது மாப்பிள்ளை எப்படி இன்பத்தை அனுசரித்துக் கொண்டு தூங்குவாரோ அதுபோல இன்பமாக தூங்குங்கள். மாஷா அல்லாஹ், உங்களை விட்டு பிரிந்து போக மாட்டேன். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாம் வல் குர்ஆன் யஷ்ஃபஆன் லில் அப்த். இந்த குர்ஆனும் இந்த நோன்பும் ஒரு அடியானுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், இந்த குர்ஆன் ஒரு மனிதனுக்காக பரிந்து பேசுவதில், சிபாரிசு பண்ணுவதில் இந்த குர்ஆனை விடவும் வேறொன்றை நான் கண்டுகொள்ளவில்லை. இந்த குர்ஆனை விடவும் இன்னும் ஒன்று
அடியானுக்காக சிபாரிசு பண்ணுவதில் நாம் கண்டுகொள்ளவில்லை. நபிமார்களும் இல்லை, அதை விடவும் இன்னும் ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அடியானுக்காக எங்களுக்காக குர்ஆன் அல்லாஹ்ட்ட பரிந்து பேசும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சூறாக்களை விசேஷமாக சொன்னார்கள். சூரா பக்ராவை, சூரா முல்க், சூரா சஜதா. சூரா முல்கும் சூரா சஜதாவும் ஒவ்வொரு நாளும் மகரிபுக்கு பின்னால் ஓதப்பட வேண்டும், அல்லது படுக்கிறதுக்கு முன்னால், உறங்குறதுக்கு முன்னால் அதை நாம் ஓத வேண்டும். இந்த சூரத்துகள் விசேஷமாக அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து மாஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, நாளைக்கு ஒரு குர்ஆனை சுமந்து ஒரு ஹாஃபில் அல்லாஹ் கியாமத்தில் அழைப்பான். அல்லாஹ் கியாமத்தில் முத்து மேடைகள், மிம்பர்கள் அமைத்திருப்பான். மிம்பர்கள், மனாபீர்கள், நிறைய மிம்பர்கள், தங்கத்தால மிம்பர்கள், முத்தால மிம்பர்கள், அந்த மிம்பர்கள்ல தங்க ஆசனங்கள். மாஷா அல்லாஹ். நபிமார்கள் வீற்றிருப்பார்கள், ரசூல்மார்கள் வீற்றிருப்பார்கள். அந்த 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 மிம்பர்கள்ல, அந்த சிம்மாசனங்கள்ல உலமாக்கள் வீற்றிருப்பார்கள், ஹாஃபில்கள் வீற்றிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்த தியாகிகள் வீற்றிருப்பார்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஏலான் செய்வான். குர்ஆன் உடையவர்கள், ஹுஃபால்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் எங்கே என்று கேட்பான். ஹுஃபால்கள், ஹாஃபில்கள் எழுந்து நிற்பார்கள். குர்ஆனை ஹிஃபில் பண்ணணும், குர்ஆனுடைய வாழ்க்கை வாழணும், குர்ஆன் ஹலால் என்று சொன்னதை ஹலாலாக எடுத்துக்கொள்ளணும், குர்ஆன் ஹராம் என்று சொன்னதை ஹராம் என்ற வாழ்க்கையாக வாழணும். இப்படிப்பட்ட ஹாஃபில்களை அல்லாஹ் அழைப்பான். அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா, ஓதுங்க என்ற கலாம, நீங்க மனனம் செய்த குர்ஆன் ஓதுங்க, வரத்தில் அழகாக ஓதுங்க, ராகமாக. கமா குந்த துரத்திலு சித்துனியா, உலகத்துல நீங்க ராகமாக இன்பமாக ஓதினது போல் ஓதுங்க. அதுதான் இன்றைக்கு எங்க நாட்டுல கூட தஜ்வீதுடைய, தர்தீலுடைய நிறைய முன்னேற்றங்கள். குர்ஆன் மஹாரத்துள்ளவர்கள், இன்று கௌரவிக்கப்படக்கூடிய உலமாக்களில் ஒருவர் குர்ஆனுடைய துறையில் மேல் படிப்புகள் படித்தவர்கள். மாஷா அல்லாஹ், பல சிறப்புகளை அடைந்தவர்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ்வும் அந்த இடத்துல கேட்கிறான், நீங்க உலகத்துல என்ன கலாம ராகமாக இன்பமாக அழகாக ஓதினது போல இங்கும் ஓதுங்கோ. கமா குந்த துரத்திலு சித்துனியா, உலகத்துல நீங்க ராகமாக ஓதினது போல. மாஷா அல்லாஹ். ஓத ஆரம்பிக்கிறார் சூரா ஃபாத்திஹாவை, சூரா பக்ராவை. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன மன்சிலத்தக், இந்த ஆகிர ஆயத்தின் தக்ரௌஹா, நீங்க ஓதி முடிக்கிற கடைசி ஆயத்தில் உங்களோட அந்தஸ்து இருக்கிறது. மாஷா அல்லாஹ். முழு குர்ஆனையும் ஓதுகிறார். ஒரு பக்கா ஹாஃபில், முழு குர்ஆனையும் ஓதுகிறார். மாஷா அல்லாஹ், முழு குர்ஆனையும் ஓதுகிறார். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்தஸ்தை மிக உயர்ந்த அந்தஸ்தில 6666 ஆயத்துகள் ஓதினால் அவருடைய அந்தஸ்து 6666 அந்தஸ்தால் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்படும். இப்ப அந்த ஹாஃபில் அல்லாஹ் கௌரவிப்பான், ஏராளமான பரிசுகள் கொடுப்பான். இப்ப இரண்டாவது அல்லாஹ் ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ஹாஃபிஸுடைய தாயும் தகப்பனும் எங்கேன்னு கேட்பான். தாயும் தகப்பனும் எங்கே? தாய் தகப்பன் எழும்பி நிற்பார்கள். கண்ணியமானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளும். ஒரு குழந்தையுடைய மூக்கணான் கயிறு தாய் தகப்பன் கயிறு தான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், எல்லா பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல தான் உலகத்துல பிறக்குகிறது. அந்த பிள்ளைகளை காஃபிர்களாக, முஷ்ரிக்கீன்களாக, நெருப்பு வணங்கிகளாக ஆக்குவது. லாக்கின் அபவைஹி யுவஹிதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுனஜ்ஜிசானிஹி, அவர்களுடைய பெற்றார்கள் தான் அவர்களை
காபிர்களாக, மஜூசிகளாக, நெருப்பு வணங்கிகளாக, யகூதிகளாக மாற்றுகிறார்கள் என்று சொன்னார்கள். அதுபோலதான் இன்றைக்கு எங்களோட புள்ளகளை சாலிகங்களாக மாற்றுற பொறுப்பு தாய் தகப்பன்ற கையில தான். ஒரு ஹாஃபிலாக மாற்றுற பொறுப்பு ஒரு தாய் தகப்பன்ற கையில தான். அதனாலதான் அல்லாஹ் ஒரு ஹாஃபில கௌரவித்ததுக்கு பின்னால் அல்லாஹ் கேட்கிறான், இந்த சிறப்பை அடைந்த ஹாஃபிஸுடைய தாயும் தகப்பனும் எங்கேன்னு கேட்பான். தாய் தகப்பன் எழும்பி நிற்பார்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களை பார்த்து உச்சி கொள்ளுவான். ஏன் உங்களோட பிள்ளைகளை எனக்காக அர்ப்பணிச்சீங்க, இந்த குர்ஆனுக்காக உங்களோட பிள்ளைகளை நீங்க அர்ப்பணிச்சீங்க, இந்த குர்ஆனுக்காக நீங்க பணத்தை செலவழித்தீங்க, அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்க ஏராளமான பணங்கள் செலவழித்தது உங்களோட பிள்ளைய ஒரு ஹாஃபிலாக நீங்க காணணும் உண்டு. அல்லாஹ் உச்சிக்குள்ளிருந்து அந்த தாய் தகப்பனையும் அந்த முத்து மேடையில் அல்லாஹ் வரவழைத்து அல்லாஹ் அவர்களுக்கு 2 பரிசுகள் கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 உடுப்புகள், ஆடைகள் கொடுப்பான், 2 உடுப்பு கொடுப்பான். உலகத்தை அதற்கு அர்ப்பணமாக ஆக்கினாலும் அதுக்கு ஈடாக மாட்டாது. அவ்வளவு பெருமதியான ஆடைகள். 2 கிரீடம் கொடுப்பான், 2 கிரீடம், சூரியனை விட பிரகாசமான கிரீடம் கொடுப்பான். ஒரு ஹாஃபிஸுடைய தாயும் தகப்பனும் எதற்காக? அவர்கள் அந்த குழந்தைகளை ஹாஃபிலாக ஆக்கணும் என்ற தீர்மானத்தை எடுத்ததற்காக, அதற்காக முயற்சித்ததற்காக, அதற்காக பணம் செலவழித்ததற்காக. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அந்த தாலு அலல் கைரி கஃபாயிலிஹி, நல்லதுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் நல்லது செய்த முழுமையான நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். அதனால் ஒரு ஹாஃபிலுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமார்கள், இந்த உலமாக்களுக்கு ஓதி கொடுத்த தனவந்தர்கள், அதாவது உஸ்தாதுமார்கள் செலவழித்த தனவந்தர்கள் அனைவர்களுக்கும் முழுமையான கூலிகள் இருப்பதாக மாஷா அல்லாஹ் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக அந்த விடயத்தில் ஒரு விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த இல்முடைய பெருமதியை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹாஃபிஸுடைய ஆலிமுடைய பெருமதி சாதாரணமான பெருமதி. இந்த ஹாஃபிஸையும் ஆலிமையும் நாங்க உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உலகத்துக்கு வந்த நபிமார்கள் அதிகமான நபிமார்கள் ஏழைகளாக, அதாவது சாதாரண தொழில் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். எனவே உலமாக்கள் உலகத்துல சாதாரணமான அந்தஸ்தோடு தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள்ட்ட இருக்கிற செல்வம் மிகப்பெரிய செல்வம். எனவே நாம் இந்த ஊரை சார்ந்தவர்கள் இந்த உலமாக்களின் மூலமாக அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். என்னென்ன வகையில் இந்த மார்க்கத்துடைய பிரயோஜனங்களை அவர்களின் மூலமாக அடைய முடியுமோ நாம் அடைந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான உலமாக்களும் தனது உள்ளத்தில் ஆழமான ஒரு விடயத்தை பதிவு செய்து கொள்ளுங்கோ. நாம் இந்த இல்மை கற்றவர்கள், எங்களுடைய பொறுப்பு இந்த இல்மை இந்த உம்மத்துக்கு பங்களிக்க, அதாவது பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இந்த இல்முடைய சேவையை இந்த சமூகத்துக்கு பணியாற்ற வேண்டும். எனவே நாம் இந்த இல்மை மூலமாக எங்களுடைய தொழிலுக்கு வழி அமைத்துக் கொண்டு விட்டோம், அல்லது நாங்க எங்கட சோழியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றொரு நிலைப்பாடு அல்ல. உலகத்துக்கு வந்த நபிமார்கள் அனைவர்களும் சமூக லாபத்துக்காக அனுப்பப்பட்டவர்கள். எனவே நாங்கள் நபிமார்களுடைய அந்தஸ்தை அடையும் பொழுது சமூகத்துக்காக அர்ப்பணிக்க கூடியவர்களாக நாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். சுய லாபத்துக்காக வாழக்கூடியவர்கள் அல்ல. சுய இலாபங்களுக்காக வேண்டி இந்த இல்மை நாம் கற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அல்லாஹுடைய இல்மை நாம் கற்றுக்கொண்டது, குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களை அடைந்தது, இந்த முழு சமுதாயத்தையும் முழு மக்களையும் இந்த குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். அதற்காக எங்களை அர்ப்பணிக்க வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும், இரவு பகலாக பல முயற்சிகளை செய்ய வேண்டும். இப்படியாக நாம் சமூகத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடிய நல்லோர்களாக நாம் எங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. உலமாக்களை ஹுஃபால்களை மதித்த கௌரவித்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய தப்புகள், தவறுகள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து மறைத்து விடுவாயாக. நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து அதே நிலைமையில் மரணமடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சிறந்த ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, தாயிகளாக, முத்தக்கிங்களாக ஆக்கி அருள்வாயாக. குழந்தைகளை கொண்டு கண்ண குளிரச் செய்வாயாக.
குழந்தைகளை கொண்டு கேவலத்தையும் யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஒரு அசிங்கத்தையும் வாழ்க்கையில் ஏற்படுத்தி விடாதே யா அல்லாஹ். குழந்தைகளை கொண்டு கண்ண குளிரச் செய்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, உலகத்துல வாழும் காலம் எல்லாம் உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து உன் பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவு அழகாக்கி வைப்பாயாக. எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சொர்க்கத்து பூங்காவாக ஆக்குவாயாக. வலது கையில் பிட்டோளைய தந்து எங்களை கண்ணியப்படுத்துவாயாக யா அல்லாஹ். இன்னத்தில் ஃபிர்தௌஸில நபிமார்களோடு சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு நல்லடியார்களோடு ஒன்றாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. அருமையான இரக்கமான அன்பான தாய் தகப்பன பொருந்திக்கோயாக. நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை நசீபாக்குவாயாக. நல்ல அமல்களை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை நீடிச்சு வைப்பாயாக யா அல்லாஹ், யா அல்லாஹ். நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை நசீபாக்குவாயாக. யார் யாருடைய தாய் தகப்பன் குடும்ப உறவுகள் மரணித்து மண்ணறையில் வாழுகிறார்கள் எல்லாருடைய கபறுகளையும் சொர்க்கத்து பூஞ்சோலிகள், எல்லாருடைய கபறுகளையும் சொர்க்கத்து பூஞ்சோலிகளை ஆக்குவாயாக. அவர்களையும் எங்களையும் நபிமார்களோடு சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு ஒன்றாக வாழச் செய்வாயாக. யாழ் எங்களுடைய கிராமத்தை பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய கிராமத்தில் பலவிதமான கயிறுகளை நலவுகளை ஏற்படுத்துவாயாக. எல்லா விதமான முசீபத்துகள் நெருக்கடிகள் சோதனைகளை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய நாட்டை யா அல்லாஹ் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே யா அல்லாஹ் இஸ்லாமும் முஸ்லிம்களும் கண்ணியத்தோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் யா அல்லாஹ். அப்படியான ஏற்பாடுகள் அனைத்தும் எங்களுக்கு செய்து தந்தருள்வாயாக. நம் அனைவர்கள்